இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. கர்த்தர் நல்லவர். God is good. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க. அவர் காண்கிற தேவன், உங்களை காண்கிறவர். நிச்சயமாக நீங்கள் அவரோடு உறவாடி அவர் பாதத்திலே விழுவீர்களானால், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீர்களானால், அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். சரி, ஆண்டவர் கடல் மேல் நடந்து அவர் கடந்து போகிறார். சீஷர்கள் எதிர்காற்றினால கஷ்டப்படுகிறார்கள், முன்னேறி போக முடியவில்லை. அதை கண்டு, அதை அறிந்து, உணர்ந்து இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? மார்க் சாப்டர் 6 verse 49, மார்க் 6:40. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். ஆவேசம்னா பேய். And when they saw him walking on the sea, they supposed it was a ghost and cried out. கடல் மேல் இது விடிய காலையில் 4ஆம் ஜாமம், early morning, that means dark, சூரியன் வரவில்லை. அப்ப ஒரு உருவம் கடல்ல நடந்து போனா என்ன நினைப்போம்? நம்ம ஆவின்னு தான் நினைப்போம், பேய் தான் போகுது. சீஷர்கள் அதை நினைத்ததுல வாய்ப்பு இருக்குது. என்னடா கடல்ல நடந்து வருது, ஒரு ஆள் மாதிரி இருக்கான். இயேசுன்னு அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன எனக்குள் ஒரு சிந்தனைனா, இப்பதான் இயேசுடைய அற்புதங்களை பார்த்தார்கள். 5000 புருஷர்கள், 5,000 men, and the multitude crowd was, 2 அப்பத்தையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்ததை பார்த்தார்கள். கடலில் நடந்து வருகிறவர் இயேசு என்று அவர்களால ஜீர்ணிக்க முடியவில்லை, நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால பேய் நினைக்கிறான். ஆகவேதான் அருமையானவர்களே, நம்முடைய சூழல் வரும் பொழுது ஆண்டவரே உங்கள் முன் வந்து நின்றாலும் நீங்கள் வேற மாதிரி தான் யோசிப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பலமுறை பல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அறியாமல், உணராமல் இருந்திருக்கீங்க. You are not recognized him. He was in you, with you in all the situations, circumstances. He was with you. அவரோடு கூட இருந்தார். அதை உணராமல், அறியாமல் நாம் என்ன செய்து விட்டோம்? இன்னும் பயத்திலேயும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீஷர்கள் கூட இயேசு கூட இருந்தவர்கள் தான். அற்புதங்களை, அடையாளங்களை கொஞ்ச நேரம் தான் பார்த்தாங்க. பெரிய அற்புதத்தை பார்த்தாங்க. saw the miracles, அவங்க கண்ணார பார்த்தாங்க. அவங்க தானே எடுத்து கொடுக்குறாங்க அப்பத்தையும் மீனையும். ஆனால் ஆண்டவர் வருவதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவங்க உள்ளத்திலே பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அருமையான சகோதரனே, சகோதரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ சந்தேகங்களோடு, பயத்தோடு, விசுவாசம் மற்றவனாக நீ வாழ்வாயானால் நிச்சயம் நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை போவ, அவ்வளவுதான். ஆராதிக்கிறவங்களோட ஆராதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். You won't find any difference in your life. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் நடத்துகிறார் என்கிற அந்த உணர்வு, அந்த விசுவாசம், அந்த அனுபவம் நமக்குள் வர வேண்டுமானால் நாம் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனா சீசருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையை, விசுவாசம் அப்படியே மாறிவிட்டது. பிகாஸ் ஆவியானவர் அவருக்குள் இருக்கிறார், ஆண்டவர் அவருக்குள் இருக்கிறார். இப்ப இயேசு கூட இருக்கிறார். கூட இருப்பதும் உன்னோடு இருப்பதுக்கு வித்தியாசம் என்பதை உணர வேண்டும். நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர்
அதை உணர்ந்து அதை ஏற்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுப்போமா? அல்லாண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை விசுவாசிக்கவும், எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. அநேக சமயம் உங்களுடைய பிரசன்னத்தை உணராமல், நீர் கூட இருக்கிறீர் என்பதை அறியாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உதவி செய்யுங்க. அறிய உணர கிருபை செய்யுங்க. Help us to know that you are real and you are with us always. Your presence are with us, Lord. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவோம். சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதலை உன்னோடு இருந்தும் அது உணராமல் இருந்திருக்கிறாயா? I have the Lord presence and His guide and the leading was in you. Sometimes we won't feel that. That's a problem in us. அவர் நம்மோடு இருக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். ஒப்பு கொடுங்க. Take care and God bless.